பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு புதையல் பூமியை தோண்டினால் புதையல் எங்களை தேடினால் விடியல் எங்களை தேடினால் விடியல் உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் எங்கள் நமது கண்கள் ஒன்பது எங்கள் நமது கண்கள் அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும் நோய்களும் தீரும் உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை இன்னும் நன்மை. பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள். 45 ஆண்டு காலமாக ஜோதிடம், ஆன்மீகம், எண்கணிதம், வாஸ்து அப்படின்னு பல அரிய கலைகளில் மகத்துவம் பெற்ற நமது பண்டிட் ஜி அவர்கள் இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து உங்களுக்கு பல அரிய தகவல்களை தரதுக்காக வருகை தந்திருக்கிறாரு. நம்மளுடைய ஆசான், எங்களது ஆசான் பண்டிட் ஜி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். சரி, இப்ப பொதுவாவே நிறைய பேர் பேசும்போது மறுபிறவை பிறந்து வராங்க, மறு ஜென்மம்னு ஒண்ணு இருக்கு, அடுத்த ஜென்மத்துல நீ என்னவா பிறக்கணும் மறு ஜென்மத்துல, அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு வராங்க. இதான் ரெண்டாவது விஷயம். ஆனா அந்த மறு ஜென்மம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா, இதான் முதல் கேள்வி. மறு ஜென்மம் இருக்கா சார்? பொதுவா புராண காலத்துல இருந்தே இந்த ஜென்ம பகைன்னு ஒண்ணு வரும். கண்ணகியினுடைய முற்பிறவி, கோவலனுடைய முற்பிறவியில அழகா வகையிருக்காங்க. அது மாதிரி நிறைய கதைகள்ல சொல்லியிருக்காங்க. இது புராண காலத்துல இருக்குது. பூர்வ ஜென்மத்தில் நாம் சில கடன்களை, பித்திரு கடன்களோ இந்த மாதிரி பகை உணர்ச்சியோட மரணம் சம்பவித்தால் அது அடுத்த ஜென்மத்தில் தொடருங்கிறாங்க. இதே இந்த ஊர்லயே போன வாரம் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவங்களுக்கு ஒரு துர்மரணம் ஏற்பட்டுச்சு அந்த அம்மாவுக்கு. அவங்க மிதுன லக்னம், சிம்ம ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சிம்ம லக்னம். அதே நாள் அதே தேதியில ஸ்கேன் பண்ணி டாக்டர்லாம் ஆண் குழந்தைன்ட்டாங்க. ஆனா மிராக்கிளா திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சிம்ம லக்னம் அதே நல்ல பெண் குழந்தை பிறந்தது. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு மறுபிறவி, அவங்களுடைய பிறவி. இது ஒரு தொடர்புகள் இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்திருக்குது. மறு ஜென்மம் வந்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி செய்யறார். பிறவிங்கிறது ஒரு பெருங்கடல். நம்ம என்ன கர்மாவை விட்டுட்டு போறோமோ அதுல இருந்து மறுபடியும் தொடரும். அப்ப அந்த பிறப்புகள் பிறந்து 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 நம்மளுடைய டெபாசிட் எல்லாம் காலி ஆயிடும். அதாவது துன்பங்கள் புண்ணியங்கள்லாம் பெருகிட்டே வரும். அப்ப சொர்க்க பதவி கிடைக்கும். சொர்க்கத்துல கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு ஒரு 5000 வருஷம் வாழ்ந்துட்டு அதெல்லாம் அழிச்சிட்டு மறுபடியும் பூமியில இருந்து மறுபடியும் சுழற்சி. மறுஜென்மங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஆமா, மறுஜென்மத்தினுடைய விளைவுகள் நிறைய இருக்கு. நிறைய உதாரணங்கள், நிறைய சம்பவங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளே சொல்லியிருக்கோம் மறுஜென்மம்னு என்ன, மறுஜென்மத்தினுடைய நீதி என்ன, தரணி பந்துக்கள்னா யாரு, பிரண்டை செடியில வந்து அமாவாசை அன்னைக்கு மகாவிஷ்ணு எப்படி வர்றாரு, அந்த நீர் திவளைகள்ல என்ன விசேஷம் இருக்குது, இப்ப தர்ப்பணம் கொடுத்தா அது எப்படி அவங்களுக்கு போய் சேருது. இப்ப கருட புராணத்துல நிறைய விளக்கமா இருக்குது. மறுபிறவிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஆமா, ஏன்னா ஞானிகள் அத்தனை பேர் சொல்றாங்க
அவையார் சொல்லிக்காரு, எத்தனை பிறவி பிறவாமை வேண்டும்ங்கிறாங்க. மீண்டும் பிறவாமை வேண்டும் அப்படின்னா பிறக்க இருக்குன்னு தான் அர்த்தம். ஆமா சார், ஆமா, கரெக்ட். அப்படி பிறந்தாலும் கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறக்க பிறக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ஓகே சார். மறு ஜென்மம் அப்படிங்கிறது, மறு பிறவி அப்படிங்கிறது உண்மையாலுமே இருக்கு அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கத்தை கூறுறதுக்கு சார். அடுத்தது 1982ல பிறந்த ராமா அப்படிங்கிறவங்க என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என் கணிதப்படி எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்க நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ராமாவும் கேட்டிருக்காங்க. அவர்களுக்கு உண்டான தீர்வையும் நாம கொடுத்துடலாமா? ராமாவா ரமா. ரமா அதே ஸ்பெல்லிங் தான், அதான் ஆங்கில எழுத்து. ஆங்கில எழுத்து தமிழ் எழுத்துக்கு ராமா வச்சுக்கோ, ராமன் போடுறாங்க, ஒருத்தர் ஒரேவும் போடுறாங்க. ஆனா எதுக்காக போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. டேட் சொல்லுங்க. அவர் பிறந்த தினம் 16/10/1982. பேரு எம் ரமா. அவங்க அப்பா பேர் வந்து முத்துசெல்வன், டி முத்துசெல்வன். அடுத்தது அவங்க அம்மா பெயர் சார் செல்வி. பி செல்வி. பி செல்வி. ஏழு 16 25 இவையெல்லாம் ஒரு சிறப்பான எண்கள். இந்த சிறப்பான எண்களுக்கு நல்ல பெயரெண்கள் அமைந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கை வசந்தம் சொல்றோம். அதுவும் குறிப்பாக பெண்ணுக்கு 7ஆம் எண் என்பது மனதிற்கு இசைந்த மன வாழ்க்கை அமைவதில்லை. அப்ப இந்த எண்ணில் வந்து மன வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா ஒரு பாதிப்பாகவே இருக்கும். அவருடைய எண்ணங்கள் செயல்களுக்கு விரோதமான ஒரு கணவன், ஏதோ ஒரு வழிகளில் நெகட்டிவ் வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு இருண்ட வாழ்க்கையை வாழக்கூடிய நம்பர் இந்த 7 and 1, இந்த ரமாங்கிற வழியில். காரணம் இது குற்றம் அல்ல, ரமாங்கிறது குற்றம். ரமானா 8. நல்லா படிச்சிருப்பாங்க, பணத்துக்கோ வசதி வாய்ப்புக்கோ பஞ்சம் இருக்காது, எல்லாமே இருக்கும். ஆனா எதுவுமே இல்லாத ஒரு நிலை, ஒரு சுதந்திர நிலை இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே அந்த லைஃப் ஸ்டைல் வந்து தப்பாவே இருக்கும். இது வரைக்கும் அப்படி இருக்கட்டும். இனி அவங்களை அப்படியே ஒரு எழுச்சி மிக்க ஒரு நிலை கொண்டு வந்துடலாம். அந்த ரமாங்கிறதே தப்பாயிடுச்சு. ஆமா. மோ ராமுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ரமான்னு வச்சுட்டாங்க, அது அப்படியே ராமுன்னு வச்சிட்டோம்னா 14 + 10 24. அப்போ ஒரு சிறப்பான எண் வந்துச்சு. ஒரு இருண்ட வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது ஒரு அழகான தீர்வு. இங்க 9 கொண்டு வந்துடலாம். 9 கூட ராம பிரியா, இங்க மூவ் போட்டுருக்கோம். ராமா பிரியா, ராமா பிரியா இது போட்டாலும் நம்மளுக்கு அருமையான நம்பர். ரெண்டையுமே நம்ம கொடுத்துடலாம். அவங்க மனசுக்கு எது திருப்தி அதை வந்து வச்சுக்கலாம். உடனடியா ஒரு வைடூரியம் முத்து வச்சு ஒரு மோதிரம் இடதுகை மோதிர விரல போட்டா லைஃப் ஸ்டைலே வந்து மாறிடும். தினமும் இந்த பேரை எழுதணும்,
அரசு ரமான் இருக்கிற வரைக்கும் டேஞ்சரஸ். மாத்தணும் டோட்டலா ஆமா, மாத்தணும் மாத்தலைன்னா வாழ்க்கையை வந்து சிறப்பா இருக்க. கேள்விக்குறியா ஆமா, கேள்விக்குறியில ரொம்பவே மைனஸ். Minus. உடல் ரீதியா மனசு ரீதியா ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவாங்க. கண்டிப்பா சார். ஓகே, ரொம்ப அழகான ஒரு தீர்வு கொடுத்தீங்க. 82ல பிறந்து இன்னைக்கு 2020 ஆயிடுச்சு, 40 வருடத்தை கடந்துட்டோமே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். 40க்கு அப்புறம் 60 ஒண்ணு இருக்குது. 60ல முடியாது எதுவுமே கிடையாது. சோ நீங்க 60ல இன்னும் டாப்பா வரணும் அப்படின்னா சார் சொன்னது ஒரு அழகான ஆன்சர் சொல்லியிருக்காரு சார். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க டாப்பா வரலாம். ரொம்ப நன்றி. சார், நம்ம ஆஞ்சநேயர் இருக்கார்ல, நம்ம எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச ஆஞ்சநேயர் தான் நான் சொல்லும் போது சொல்றேன். ஆனா நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது அனுமர் அப்படியெல்லாம் தான் சொல்றாங்க. இந்த அனுமர் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சு? தமிழ்நாட்டுல அனுமருக்கு அப்படின்னு ஒரு தனி கோவில் இருக்கா? சிறப்பான கோவில் என்னன்னு சொல்லுங்க. நிறைய கோவில் நிறைய. ஆஞ்சநேயனுடைய வரலாறே தனி. நம்ம மட்டும் 100 ஆஞ்சநேயர் பத்தி பேசியிருப்போம் இது வரைக்கும். ஆஞ்சநேயர் அனுமன்னு பேர் வந்து தேவேந்திரன் வந்து தன்னுடைய வஜ்ராயத்துல இப்படி அடிச்சதுனால உதடு வந்து இப்படி வீங்கிருச்சு, ஹனுமன். அதனால அவருக்கு ஹனுமன் பேர் வந்து வஜ்ராயத்துல இப்படி ஓங்கி அடிச்ச உடனே அது அப்படி தலையில அந்த குழந்தை கீழே விழுகுது. ஏன்னா சூரியனே வந்து ஆரஞ்சு பழம் நினைச்சு படிக்க போயிடுச்சு. சூரியன் ஆரஞ்சு பழம் கடிக்க போனா நல்லா வாங்கணும்ல சார். அது அறியாத வயசுல ஆரஞ்சு பழம் நினைச்சு சாப்பிட எடுத்து போயிடுச்சு. சூரியன் தன்னுடைய வெப்பத்தை குறைச்சு அந்த குழந்தையை காப்பாத்திருச்சு. அப்ப தேவேந்திரன் வந்து வஜ்ராயத்தில் ஒரு அடிச்சதுனால அந்த குழந்தைக்கு அந்த அனுமன் பேர் வந்துச்சு. இப்போ அனுமந்தன் அப்படிங்கிற பேர் வந்து நிறைய இடங்கள்ல இருந்தாலும் கூட பஞ்சபாண்டவர்கள் அஞ்சாத வாசம், மறைந்து வாழுதல், 1 வருட காலம் மறைந்து வாழணும், அதான் சட்டம். அவங்களுக்கு கொடுத்த தண்டனை. ஆமா, மறைஞ்சு வாழ. அப்ப விராட தேசம், குருச்சேத்திரம் எங்க இருக்கு? டெல்லி. விராட தேசம் எங்க இருக்கு? தாராபுரம். அப்ப காடுகள்ல அவங்க மறைஞ்சு வாழ்ந்து தாராபுரம் வந்து விராட தேசத்துல மறைந்து வாழ்றாங்க. அப்படி மறைந்து வாழ்றப்ப அந்த விராட தேசத்துல அவங்க மறைஞ்சு வாழ்றது யாருக்கு தெரியாது. அப்ப அந்த விராட தேசத்துல வந்து அங்க கிருஷ்ண பரமாத்மா அந்த ஆஞ்சநேயரை அடையாளம் காமிக்கிறார். வியாசமுனிவர் ஒரு ஆஞ்சநேயரை வந்து பிரதிஷ்டை பண்ணி அந்த அனுமனை வழிபட்டு தான் அர்ஜுனன் முதல் எல்லாருமே அந்த வெற்றியை வந்து இருந்தாங்க. பேர்பட்ட சக்தி வாய்ந்தவர் அனுமன். அந்த 7 அடி உயரம், 2 அடி அகலம், அழகான சங்கு சக்கரத்தோடு இருப்பார். ஆஞ்சநேயர் சங்கு சக்கரத்தோடு இருக்கிற ஒரே இடம் இங்கதான். தஜபுஜ திரிநேத்திர ஆஞ்சநேயர் அனந்தமங்கலம். இங்க இருக்க காடு அப்ப எல்லாம் வனம், பெரிய வனம். அது அங்க குறுக்க வந்து அமராவதி நதி ஓடுது. அந்த வனத்துலதான் இவர் இருக்காரு. அதனால காடு காத்தா வீர அனுமந்தராயன்னு அது பேர். இந்த அனுமனுக்கு நிறைய சக்தி இருக்கு. என்ன வேண்டி பிரார்த்தனை பண்றோமோ அந்த பிரார்த்தனை பலிக்கும். அப்பேற்பட்ட சக்தி அந்த ஆஞ்சநேயருக்கு. அப்ப வந்து விராட தேசம் இருந்துச்சு, இப்ப தாராபுரம் இருக்கு. ஓகே சார், சூப்பர். தாராபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா நாங்க அனுமார் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு சரியான தெளிவான தீர்வு கொடுத்து அடுத்தது ஒரு நேயருடைய கேள்வி சார். கிருஷ்ணகுமார், கிருஷ்ணர்னு சொல்லி ஒரு சுட்டித்தனமான பேரை வச்சிருக்காங்க. என்னதான் பேர்ல சுட்டி இருந்தாலும் பேருக்கு பின்னாடி நிறைய வில்லங்கம் எல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுங்க, ஒரு நல்ல தீர்வை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர்களுக்கு உண்டான தீர்வை பார்த்துடலாமா சார்? 17 10 1981. டி கிருஷ்ணகுமார். டி கிருஷ்ணகுமார். அவருடைய அப்பா பெயர் ஆர் துரைராஜ்.
அம்மா பெயர் டி சுதா. டி சுதா. டி சுதா. பதினேழாம் எண் ராஜயோகம் சொல்றோம். எல்லா விதங்களிலும் வெற்றி அடையக்கூடிய நம்பர் 17. அப்ப 17 பிறப்பது அதிர்ஷ்டத்தின் நிலை. அதே சமயத்தில் உயிரின் 1, அந்த 8ஆம் எண்ணுக்கு 1ஆம் எண் நட்பு தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசமாயிடுவார். அதனால அந்த ஜாதகருக்கு சூரியனுடைய பவர் கம்மியாயிருக்கும். ஜாதக ரீதியாக சனீஸ்வரனுக்கும் சூரியனுக்கும் பகை. ஆனால் எண்கணித ரீதியாக 8ம் 1ம் நல்ல ஆத்மசக்தி. நான் அதனால எல்லாத்துக்குமே நிறைய சொல்லியிருக்கிறேன். 8ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் எண்ணில் வாரிசுகள் பிறக்கும். 1ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் எண்ணில் வாரிசுகள் பிறக்கும். நிறைய நம்பர்கள் வந்து நிறைய விளையாட்டு இருக்கு. அப்போ 8 and 1 காம்பினேஷன் ஓகே தான். இந்த கிருஷ்ணகுமார் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஏன்னா விபத்துக்கள், இரத்த காயங்கள், தலை தனியாக துண்டிக்கப்படும். அவ்வளவு டேஞ்சரஸ். எல்லா விதங்களிலும் ஏமாற்றம், எல்லாத்தையும் இழந்து நிற்கிறது, நிறைய கடன்களோடு வாழ்வது, நல்ல வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக வளம் வந்து 0வா நிற்கிறது. இதெல்லாம் இந்த டி கிருஷ்ணகுமாருக்கு உண்டான மைனஸ் டிகிரி. இப்போ அதுக்குள்ள ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். அது ஒரு அழகான ஒரு வெற்றி அவருக்கு கிடைக்கட்டும். அருமையாக கொடுத்துரும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்பா பேரு துரை, குமார கட் பண்ணிட்டோம். துரை கிருஷ்ணா. துரை கிருஷ்ணா. ஆமா, சூப்பர் சார், சூப்பர். துரை கிருஷ்ணானா 33. துரைங்கிற ஒளியில 14, கிருஷ்ணாக்குள்ள 19. இந்த ரெண்டும் சேர்றப்ப டபுள் 3. டபுள் 3ங்கிறது 17ஆம் எண்ணோடு வேலை செய்யும். அப்போ அந்த வெட்டு காயங்கள், இரத்த காயங்கள், எதிரிகளால் ஆபத்து, திரை தண்டனை, பொருளாதார பின்னடைவு, நிறைய விரயங்களை உண்டு பண்ணுதல், இதெல்லாம் வந்து வெளியில் போயிடும். அப்படி வெளியில் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எண்ணானது பவர் ஆகிடும். அப்போ இந்த 33 ஒரு ராஜயோகமான ஒரு வாழ்க்கை, இதுவரை இல்லாத வாழ்க்கை. நாங்கள் நியூமராலஜியில் மாற்றினதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுதான். இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தீங்கன்னு தெரியாது. ஆனால் அதே பிளானிங், அதே உழைப்பு, அதே திறமையை காண்பித்தால் இது ஒரு சிம்மாசனத்தை கொடுக்கும். சிம்மாசனம் என்பது நல்ல வெற்றிகளை கொடுக்கும். அந்த மாதிரி. சூப்பர் சார். ஓகே, கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற ஒரு சுட்டித்தனமான பேர்ல இவ்வளவு பெரிய டேஞ்சரான விஷயமெல்லாம் இருந்திருக்கு. அதை அழகா பார்த்து சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்காக நீங்க இவ்வளவு பெரிய நல்ல தீர்வு. சரி, என்னதான் திருவிழா வந்து என்னதான் நம்ம வெளியில கொண்டாடினாலும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது நம்ம ஊருக்குள்ள, உள்ளூர்ல ஒரு திருவிழா நடக்கும், எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுவோம். அந்த திருவிழா வந்தாவே செம்மையா அப்படியே ஜெகஜோதியா சொல்லிச்சுட்டு இருப்போம். அப்போ வந்து இந்த கொடி தடை அப்படின்னு சொல்லுவாங்க, கொடி போட்டாச்சு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி அந்த கொடி தடை இருந்துச்சுன்னா ஊரை விட்டு வெளியெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அது எதற்காக சொல்றாங்க? நிஜமாலுமே அப்படி போட்டா போகக்கூடாதா? இதற்குண்டான தீர்வு நீங்க தான் சொல்லணும். நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். வெகு தூரத்தில் இருக்கிறாங்க, டெல்லியில் இருக்கிறாங்க. வருஷம் ஒருக்கா ஒரு 10 நாள் நம்ம வீட்டில் வந்து இருக்கோம். அவங்க நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு வீட்டை விட்டு நம்ம டூர் போயிட்டு வரோம். ஒரு நாங்கள் சிங்கப்பூர், மலேசியா போயிட்டு ஒரு 5 நாள் போயிட்டு வரணும் போனால் நல்லா இருக்குமா? ஏன்னா நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருது, அப்ப நம்ம அங்க இருக்கணும். அது நம்ம பந்த பாசங்கள். கண்டிப்பாக நம்ம ஊரில் நம்மளை பாதுகாப்பது நம்மளுடைய எல்லை தெய்வங்கள். நம்மளுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியது எல்லை தெய்வங்கள். நாம் வாழும் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் இரவு நேரங்களில் நாம் தூங்கும் போது நம்மளை பாதுகாப்பதும் அந்த எல்லை தெய்வங்கள்.
நமக்கு செல்வத்தை வாரி அடைக்கிறது, நல்ல நண்பர்களை கொடுக்கிறது, நல்ல விஷயங்களை கொடுக்கிறது, நல்ல மழலைகளை கொடுக்கிறது, எல்லாமே இந்த காவல் தெய்வங்கள். அவர்களுக்கு ஒரு விழா நடக்கும் பொழுது நாம் அவர்களை விட்டு வெளியில் செல்வது சிறப்பானதல்ல. அதே ஒரு பெண் வளைகாப்பு போட்டு நம்ம வெளியூருக்கு போகணும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பா போகக்கூடாது. ஒன்றும் அதுக்கு முன்னாடி போயிடணும், இந்த கொடித்தொடை முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒன்று. ஓகே சார், ஓகே. ரொம்ப ஒரு அற்புதமா சொன்னீங்க. இவ்வளவு நாள் இல்ல அவங்க அதுக்காக சொல்றாங்க இதுக்காக சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் தான் நிஜமாலுமே இனிமேல் அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுது. ஒரு சரியான தீவிர சொன்ன. நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த நிகழ்ச்சி முழுவதும் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பண்டிட்ஜி அவர்கள் நமக்கு நிறைய தகவல்களை கூறியிருக்காரு, நிறைய விஷயங்களை நமக்கு புதிதாக கற்றுக் கொடுத்திருக்காரு. ரொம்ப பயனுள்ளதா உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு எனக்கும் தெரியும், நீங்களும் ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில நான் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி லாவண்யா. தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள், உயிரின் இருப்பிடம் 9 எண்கள், எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், நோய்களும் தீரும், உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை, இன்னும் நன்மை. பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்.